Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பர் மணி UPI ஆப்ல நம்ம எப்படி UPI பின்ன ரீசெட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா சூப்பர் மணி UPI ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய சூப்பர் மணி UPI ஆப் வந்து ஓபன் நான் பண்ணிட்டேன். சூப்பர் மணி UPI ஆப் வந்து ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு மேல டாப் லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் கொடுத்திருக்காங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ நீங்க இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு அப்படினா உங்களுக்கு இப்போ இதுல வந்து பாருங்க லிங்க்ட் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய சூப்பர் மணி UPI ஆப்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட் தான் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து அதனால நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய UPI பின்ன ரீசெட் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன். நீங்க வந்து மல்டிபிள் பேங்க் அக்கவுண்ட்ஸ் வச்சிருந்தா நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின்ன ரீசெட் பண்ணுமோ அந்த பேங்க் அக்கவுண்ட்டை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கிறதுனால இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுக்கான பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் வந்து லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். அக்கவுண்ட் செட்டிங் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு ரீசெட் UPI பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரீசெட் UPI பின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ரீசெட் UPI பின் கிளிக் பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் வந்து லோடிங் ஆகி உங்களுக்கு இப்போ இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். செட் UPI பின் யூசிங் சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து ஆதார் நம்பர் வழியாக UPI பின் ரீசெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெபிட் கார்டு வழியாக நீங்க வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாருங்க இந்த வீடியோல டெபிட் கார்டு டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து நமக்கான UPI பின்ன ரீசெட் பண்ண போறோம். இப்போ வந்து பாருங்க டெபிட் கார்டு டீடைல்ஸ் சொல்லிட்டு இருக்கு ரெண்டாவது மெத்தட். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க. செக் பாக்ஸ்ல வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய சின்ன செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க அந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு இப்போ இதுல இருக்கக்கூடிய கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கண்டினியூ கிளிக் பண்றேன். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ வந்து உங்களுக்கான டெபிட் கார்டுக்கான கடைசி 6 டிஜிட் நம்பர் வந்து என்டர் பண்ணும். உங்களுடைய டெபிட் கார்டுல வந்து பாருங்க ATM கார்டுல கடைசியா 6 நம்பர் இருக்கும். அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. லென்த்தா நம்பர் இருக்கும். அதுல வந்து கடைசி 6 நம்பர் மட்டும் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே பாட்டம்ல எக்ஸ்பைரி டேட் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கான அந்த ATM கார்டுக்கான எக்ஸ்பைரி டேட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெபிட் கார்டுக்கான எக்ஸ்பைரி டேட் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல கன்ஃபார்ம் இருக்கு. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்க. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகி இப்போ வந்து உங்களுக்கு பேங்க் சைட்ல இருந்து OTP வந்து வரும். இப்போ வந்து பாருங்க எனக்கு OTP வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் வந்து ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இது போல OTP ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து OTP வந்து என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க செட் 4 டிஜிட் UPI பின் சொல்லிட்டு இப்போ வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கான புதிய 4 டிஜிட் UPI பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 6 டிஜிட்ல UPI பின் செட் பண்ண சொன்னா செட் பண்ணிக்கோங்க. சில பேங்க் பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா மாறும் அது. ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ எனக்கான 4 டிஜிட் புதிய UPI பின் வந்து நான் செட் பண்ணிட்டு இப்போ வந்து ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கிளிக் பண்ணிட்ட பிறகு கன்ஃபார்ம் 4 டிஜிட் UPI பின் சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ வந்து பாருங்க உங்களுக்கான 4 டிஜிட் UPI பின் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்றதுக்காக. மறுபடியும் இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண பின் திரும்ப என்டர் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா லோடிங் ஆகி இப்போ வந்து பாருங்க UPI பின் சேஞ்ச்டு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து பாருங்க நம்ம சக்சஸ்ஃபுல்லா UPI பின் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. UPI பின் வந்து நம்ம ரீசெட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ரீசெட் பண்ண அந்த UPI பின் வந்து சரியா வந்து செட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் மெசேஜ் கூட வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் பேக் வந்துடுறேன். இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இந்த பேஜ்க்குள்ளே வந்துட்டு நான் டோட்டலா இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ நீங்க வந்து ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. இப்போ இந்த பேஜ்ல உங்களுக்கு வந்து செக் பேலன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செக் பேலன்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்கான பேலன்ஸ் செக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு அந்த இப்போ நீங்க புதுசா செட் பண்ண அந்த UPI பின் என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்கான UPI பின் நீங்க சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணணும். இப்படி செக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ பேலன்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா காமிக்கும். இப்படி காமிச்சது அப்படின்னா கரெக்டா செட் ஆயிருக்கு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.